ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර් අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා. நன்றி உறுப்பினர் அவர்களே. விசேடமாக இன்று இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்ற முக்கியமான சட்டமூலம் தொடர்பாகவும் அதே போன்று இந்த விவாதம் தொடர்கின்ற போது இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டுகின்ற கருத்துக்களும் அதே போன்று எங்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். அந்த வகையில் சபாநாயகர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதம் என்பது, அதாவது மே மாதம் 20ஆம் திகதி என்பது விசேடமாக இலங்கையில் ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்ற ஒரு மாதமாகும். அப்போ அந்த மாதத்தை நினைவு கூறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த நடவடிக்கைகளின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த துன்பகரமான நிகழ்வில் இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தையும் இழந்த மக்களாக இருக்கின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த விதமான ஒரு கொடிய யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு 16 வருடங்கள் ஆகின்றது. இப்போ 14 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இவைகளை தேடி பார்க்கின்ற போது விசேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை எந்த விதமான மாற்றங்கள் என்று அதே இடத்தில் நிகழ்ந்து வந்திருக்கின்றது. அவைகள் இன்றைக்கு விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இவைகளில் படிப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. அப்ப அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள், அணிதிரண்டு வருகின்றார்கள். அவ்வாறு அணிதிரளுகின்ற போது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்ததன் பிறகு அத்தேர்தல் தொடர்பாக இன்றைக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். விசேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது, முதலில் நான் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாதிருந்த போது, ஒரு பிரதேச சபைகளில் ஒரு உறுப்பினர் இல்லாதிருந்த நிலைமையில் இன்றைக்கு 81 உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துள்ளோம். இந்த முடிவுகளை பார்த்து ஒரு சிலர் கூறுகின்றார்கள், இவர்கள் பொது தேர்தலை விட பின்னடைந்து விட்டார்களே, அல்லது பொது தேர்தலை விட வாக்குகள் குறைந்து விட்டதே. அப்ப அதற்கான காரணம் வேறு எதுமல்ல, இவர்களுடைய கடந்த காலங்களில் இந்த 6 மாதங்களாக இடம்பெறுகின்ற ஆட்சி. கௌரவ உறுப்பினர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த 6 மாதங்களில் இலங்கையில், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம் என்றால் வேறு யாரும் அல்ல, அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழாக. இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிரபுக்களுக்கு மாத்திரம், மேட்டுக்குடிகளுக்கு மாத்திரம், தனவந்தர்களுக்கு மாத்திரம், நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாகி இருந்த அரசியல், சொந்தமாக இருந்த ஜனாதிபதிகள், சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களுடைய கைகளுக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும்
கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியலே எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது. இந்த நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளே இருந்திருக்கின்றது. இனவாதமா, மதவாதமா, பொருளாதார ரீதியாக அல்லது நாட்டின் லஞ்சமா, ஊழலா, மோசடியா, எல்லா வகையிலும் எங்களுடைய நாட்டை எந்த அளவுக்கு குழி தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவு பாவித்தனமான வேலைகளை செய்தார். அதில் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார். எந்த விதமான அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படாத மக்களாக இருக்கின்றார். அதனால் இன்றைக்கு விசேடமாக தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றார்கள், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. உண்மையிலே நாங்களும் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி எவ்வாறு இந்த இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இன்றைக்கு விசேடமாக கௌரவ உறுப்பினர் அவர்களே, 1981ஆம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் தொகையில் 8,30,000 மக்களாக இருந்தது யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை அதே வேகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு 14 லட்சத்துக்கும் 16 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இருப்பது எங்களுக்கு 6,20,000 மக்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில். கடந்த இந்த முறை 6, அடுத்த முறை இது 4, 3 என்பது எங்களுக்கு சொல்ல தெரியாது. மேலும் மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது. அப்படி சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகின்ற போது, தமிழ் மக்களுடைய சனத்தொகை குறைவடைகின்ற போது, இந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான், அப்படி சொன்னால் இந்த நிலைமையில் இருந்து தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களால் முன்வைக்கப்படுகின்ற வேலைகள் என்ன, திட்டங்கள் என்ன? எந்தவித திட்டங்களும் இல்லாது, எந்த விதமான வேலை திட்டங்களும் இல்லாது, சதாகாலமும் இந்த நாட்டில் தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் எந்த அளவுக்கு இனவாதத்தை தூண்டி தாங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்களோ, தாங்களுடைய அரசியலை மேம்படுத்திக் கொண்டார்களோ, அதே விதமான அராஜகத்தனமான, அதே விதமான காவாலித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்ட தேர்தலை கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல. கடுமையான இனவாதம் பேசப்பட்டது, கடுமையான இனவாதம். அது மாத்திரமல்ல, காசுகள் பரிமாறப்பட்டது. நான் மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றார்கள், மதுபான போத்தல்கள் பரிமாறப்பட்டது, காசு பரிமாறப்பட்டது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு காலத்தில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாகவும் இருந்தார்கள். இன்றைக்கு விசேடமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள், ஐயா, நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா? எங்களால் நம்ப முடியாத அளவு, அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார்கள். அந்த வகையான வெற்றி இவர்களுக்கு, அந்த வகையான வெற்றியை தவிர மக்களுடைய உண்மையான அபிலாசைகள் அல்லது பிரதிபலிப்பு அல்ல. அதனால் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக நாங்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது, அப்ப அதிலிருந்து மீள்வது எப்படி? இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பழைய யாழ்ப்பாணமாக கட்டியெழுப்புவது எப்படி? நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தெளிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவைகளில் ஒன்று தான் வேறு எதுமல்ல,
அந்த பிரதேசத்தில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சகலதும் செயலிழந்திருக்கின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற பொழுது, தொழிற்சாலைகளுக்கு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது, அவைகளை புதிய பரிமாணத்தில் கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு KKS பகுதியிலே காங்கேஸ் என்ற பிரதேசத்தில் நாங்கள் பாரியதோர் தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள், மறுபுறத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று இன்றைக்கு மயிலட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டம், அதே போன்று எங்களுடைய அதாவது கப்பல் சேவை, இந்தியாவுக்கான கப்பல் சேவையை விரிவுபடுத்துவதற்கான வேலை திட்டம், அதே போன்று இங்கு இருக்கின்ற எங்களுடைய புகையிரத சேவை, இந்த சேவைகள் அனைத்தும் ஒருங்கே இணைகின்ற போது, பலாலி துறைமுகம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படுகின்ற போது, நிச்சயமாக அந்த இடத்தில் பெரியதோர் அபிவிருத்தி காண ஒரு பாய்ச்சல் பாய முடியும் என இன்றைக்கு இருக்கின்ற முதலீட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் அவ்வாறான முதலீட்டுகள் வருகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள், முதலீட்டு சபையும் கூறுகின்றது, குறைந்தது அந்த பிரதேசத்தில் மாத்திரம் இந்த நடவடிக்கைகள் சரிவர முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவைகளை முன்னெடுக்கப்பட்டு 3 வருடத்தில் 40,000க்கு அதிகமான அதாவது இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்ற போது, தொழில் வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்ற போது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிருக்கின்ற பொழுது, அந்த பொறியில் இருந்து இவர்களை மீட்பதற்கும், நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம், உள்ளக அரங்கொன்று அமைக்கப்பட இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. கொக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வவுனியாவில் அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்குரிய குளங்கள் அனைத்தையும் புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 பனை மரங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும், அந்த வேலை திட்டத்தின் மூலமாக புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இவ்வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு இலங்கையில் வாழலாம், இலங்கையில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். அப்போதுதான் தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படும். அதனால் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை சீர்குலைக்க நடவடிக்கைகள் எடுக்கின்ற அரசியல்வாதிகளை இனக்கண்டு கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய உண்மையான இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தான் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உறுப்பினர்கள் நன்றி. ගරු රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. அனைவருக்கும் வணக்கம். வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா, நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன். அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால், ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது. ஆனால் நான் விடயத்துக்கு வருகிறேன். நேரம் என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார், இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு, கசிப்பு, சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள்
செய்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்ற ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்போ வெளிக்கிடுகிறார், பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுங்கள். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான். உங்களுக்கு வேண்டுமென்றால் இது அரசியலாக இருக்கலாம், ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைமை வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லுங்க உங்க கௌரவ அமைச்சர்கிட்ட. ஆனால் யாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன். தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள். தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். இருங்கள், நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும், அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம். எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். த கிரேட் எல்லால என்ற மனுநீதி சோழன் என்று கிமு 2025 ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். ஆனால் இன்று வரை துட்டகைமுனுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும், த கிரேட் எல்லாளவை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள், ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ தெரியாது, நான் ஒரு ஆல் ரவுண்டர் உங்களுக்கு சொல்லி போட்டு சொல்றேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க, அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். මම සිංහලෙන් කියන හැටි අපි කවදාවත් දැන් ඉල්ලන්නේ මේ රට දෙකට බෙදමු කියලා. අපි අහන්නේ අපේ මිනිස්සු අපේ ජනතාව ලක්ෂ 1.5 මිනිමරලා තියෙනවා නම් ඒක ගැන විමර්ශනයක් කටයුතු කරන්න කියන තමයි අපි ඉල්ලන්නේ. අපි කවදාවත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ, NBB ආණ්ඩුව වටන්න ඕනේ, තව ආණ්ඩුවේ මෙහාට එහාට ආවොත් මේ ඒකට හොඳටම කරනවා. හැමෝම එකයි. අපි දකින්නේ හැමෝම එක විදියට. බලන්න මේ ගෞරව ප්‍රෙසිඩිංಗ್ මෙම්බර් මම මේ පාර්ලිමේන්තුවේ නැගිට්ටාම මයික් එක ඕෆ් කරනවා. දවස් 77ක් මේ පැත්තේ මගේ ටයිම් එක කැඩුවා. ඊ ආපහු අර පැත්තේ මගේ වැව්වා. අයි එක ඉන්ඩිපෙන්ඩන්ට් එම්පි කෙනෙකුට එච්චර බය වෙන්නේ. මම කතා කරන්නේ වැරදි වචන. දැන් මම අද hina වෙලා කතා කරනවා, ලස්සනට කතා කරනවා. හේතුව මට කවදම එකක් කියන්න. කෙටියෙන් කියන මම කතා කරන ආපු එක වෙනස්. මේ රටේ අපි දැන් පාර්ලිමේන්තුව දෙනකොට සුපිරි සපයක් තියෙනවා. මේක මම දැනගත්තා. ලක්ෂ 4ක් පඩියක්. නැත්තද? ඔව්ද නැද්ද? ඔකට වාහනයක් හම්බලා තියෙනවා. එතකොට අපි මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා බලන්නේ තවත් ඉස්සරහට අවුරුදු 5ක් කොහමද බේරගන්නේ කියලා. එතකොට අපි එක එක පොලිටික්ස් කරනවා. දැන් බලන්න, දැන් මෙතුමාම ඇවිල්ලා කිව්වා ප්‍රභාකරන්ට අපි දකුණේ උතුරේ මේ මොනුමන්ට් ස්ටැචු එකක් හදනවා කියලා. අපේ නායක බ්‍රිගේඩියර් බාලරාජ් කියන්නේ, ඔයගොල්ලෝ හොඳටම දන්නවා, බ්‍රිගේඩියර් බාලරාජ් කියන්නේ මේ පැත්තට හිටපු සිංහල නායකයා. මේ රණවිරුව ඔක්කොම ගරු කරපු බ්‍රිගේඩියර් බාලරාජ් 2002 සිංගප්පූව අරගෙන ගිහිල්ලා එයාගේ පපුවේ සර්ජරියක් කරලා ආපහු කටුනායකට ගෙනල්ලා මෙහා පැත්තට ඒ තමයි අපි එච්චර රෙස්පෙක්ට් කරනවා සිංහල රණවිරුවන්ට. හේතුව අපේ ග්‍රේට් එල්ලාලට එකපාරම හදලා තියෙනවා. එතන ඔයගොල්ලෝ දන්නවා පෙරහැර යනකොටත් ඒක නවත්තන්න කියලා එකක් තියෙනවා. එතන තමයි එයා මරුනේ. එතන තමයි අපේ ඒ සිංහල ජනතාව ඒ දෙමළ එක්කෙනෙක්ව ගත්තා මේ රටේ මේ කිං විදියට. හැබැයි මට මේ පාර්ලිමේන්තුව කතා කරන්න පුළුවන් විදියට මේක හදලා තියෙන්නේ. ඒක තමයි මම කියන්නේ. මේක මාර සපය තියෙන්නේ. මම මේක ඉන්නේ 225 පොලිටිෂියන්ස්. ඒ වුණාට මම පොලිටිෂියන් නෙවෙයි, මම ප්‍රොෆෙෂනල්. මම අදට මේක නවත්තලා ගියොත් හෙට ඉඳන් මට හම්බ කරන්න පුළුවන් ලක්ෂ 10ක් දවසට. හැබැයි මේක එක්කෙනෙකුට අත උස්සන්න ගියනෝ හෙට ඉඳන් මේ ජොබ් එකක් කරන්න පුළුවන් විදියට. ඒක හේතුව අපි මේ පාර්ලිමේන්තුව එනවා, මොකක්hari බොරුවක් කරලා එනවා. ඒ බොරුවක් කරලා ආවට පස්සේ අපි මේක කොහොමද බේරගන්නේ? මේ රටේ කොහොමරි බොරු කරනවා. දැන් මේක බලන්න, අද අපේ ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා මේක 2018 මේ 18 කියන්නේ අපේම රට ඉන්න අපේම මිනිහව මරණ බනපු නිසා මම ගෝදරම කරනවා. මම
අනුරාධ කුමාර සානායක වැටෙනකොට ඇත්තටම දුක වෙන්න මිනිහක්. හේතුව පළවෙනි දවස් ආවිලා අපිට කිව්වේ මොකද්ද? මේ උතරට අපි හොඳට මේ සලකන්න උතරට මේ ලයිබ්‍රරි එකට දෙනවා කියලා. එතකොට මෙතන මේ MP කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ මූණ බලට එයා කොතන සතුරු වෙනවද කියලා. හැබැයි අද ඕගොල්ලෝ වැටෙනකොට ඕගොල්ලෝ ජැෆ්නා වල එක එකනා වැටෙනකොට මෙතුමාගේ කට වහන්න කලින්ම මම ඕගොල්ලන්ට හොඳ ඇඩ්වයිස් එකක් දෙන්නම්. මෙතුමාට ඒ කියන්නේ සෙක්ස් කරන එකට දමල තේරෙන්නේ නැහැ. හදන එකට දමල තේරෙන්නේ. දැන් කියනවා පුනර්නවා කියලා. පුනර්නවා කියන්නේ මිනිහෙක් ඒක ලින්ක් ඔබතුමාගේ කාලේ තව විනාඩි 2යි ගරු මන්ත්‍රීතුමනි. thank you. එතකොට මෙයාගේ කටයි අර මේ ඉන්නේ තව මීලං කුමරන් කියලා MP කෙනෙක්. ඒ දෙන්න අය කට වාගන්න එතකොට ලස්සනට ඔයගොල්ලෝ කරන්න මම මේක දෙමලින් කියන්න. මෙයාගේ නම කිව්වේ නැහැ. අනිත් එක අපි දැන් මේ රටේ බලන්නකෝ. දැන් මේ இந்த நாட்டிலே எங்களுக்கு இப்ப உப்பு இல்லை. ஆனால் අපිට අනිවාර්යයෙන්ම මං කියන්නේ මේ රටේ අපිට ලුණු නැහැ. හැබැයි අපි මූදුවේ වතුර ටිකක් අරගෙන ඇවිල්ලා කෑමට දාලා උයනවා. හැබැයි ඕගොල්ලෝ ඒක පුළුවන්ද? බෑ. ඒ නිසා තමයි අපි කියන්නේ දැන් බලන්න උත්තර පළාතේ එලිෆන්ට් පාස් එක සෝල්ටරින් එකක් තියෙනවා. එතන මිනිස්සු ඔක්කොම උද්ඝෝෂණය කරනවා. දෙමළෙන් කියන්නම් வடக்கு மாகாணத்திலே அந்த சோல்டரின்லே மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு எம்பியாவது போனார்களா அங்க? ඕගොල්ලෝ කරන්නේ ඕගොල්ලෝ වෙනුවට අපි පෙනීටනකොට උතර ඉන්න ජනතාවට අපි කිව්වා අපි ආදර NPP ආණ්ඩුවකට අපිට කැමති නැහැ. මම මේ ડોක්ටර් කෙනෙක් මට මේ කිසිම පොලිටික්ස් නැහැ. මේ ගරු ප්‍රෙසිඩිංగ్ මෙම්බර් මෙතන කිසිම පොලිටික්ස් නැහැ. මම කාත් එක්කවත් එකතු වෙලා පොලිටික්ස් කරන්නේ නැහැ. මම ඉල්ලුවේ අපේ උතර ජනතාවට මොනවා හරි හොඳ එකක් කරන්න පුළුවන්ද? එතකොට මාව ඉරේ දැම්මා. මට ආයෙ නඩුව දැම්මා. මාව කට වැව්වා. මේ මැක් එක කැඩුවා. අන්තිමට මොකද වුනේ? උතර ගිහිල්ලා තියන්නේ. උතර දැන් ඔය ඡන්දයක් ගන්න පුළුවන්ද කියන්නකෝ. එතකොට මෙතුමා කියනවා උතර සල්ලි දීලා කසිප්පු දීලා තමයි මිනිස්සු මේක කරන්න කියලා. අපි කසිප්පු වලට වැටෙන්නේ නැහැ. අපි දෙමළ ජනතාව ප්‍රභාකරන් ඉන්න කාලේ සිංහලෙන් කියන්න ඒක කසිප්පු කඩේවත් තිබ්බ නැහැ උතරේ. දැන් බලන්න ඕගොල්ලෝට කොච්චර කසිප්පු කඩයක් තියෙනවද කියලා. ප්‍රභාකරන් ඉන්න කාලේ එක කසිප්පු කඩයක් එක මිනිහාට රේප් එකක් වෙලා තියෙනවද කියලා. අපි පාරා දෙන කියලා බෙඩි තියනවා. එතරම් තමයි අපි උත්තලේ පාරණය කරේ. හැබැයි මෙතුමාලට බලන්න මේ ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා මේ බාර් 10 පර්මිෂන් එකක් අරන් දීලා තිනවා. අපි කියන්නේ අපි ඔයගොල්ලෝට ආදරේ. හැබැයි ඔයගොල්ලෝ ආදරය කරන මිනිස්සුන්ට ඔයගොල්ලෝ 159 දිනවල අපිවත් එළියට දාන්න එපා. අපි ඉන්ඩිපෙන්ඩන්ට්. අපි ප්‍රොෆෙෂනල්ස්. අපි මේකට ආවේ මොනාරි ජංගිසි දෙයක් අපේ රටට මොනාරි කරගන්න පුළුවන් කියලා. හැබැයි මෙතුමාලා තමයි උතුරේ ඉන්න කුඩුකාරයෝ. මම දැන් කෙලිම කියන්න. ඔබතුමාගේ කාලය අවසానයි ගරු මන්ත්‍රීතුමනි. උතුරේ ඉන්න ගංජාකාරයෝ උතුර හොස්පිටල් වල ඉන්න මාර හොරු සත්‍යමුති කියන්නේ පට්ට හොරෙක්. ඒ හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක් එයාට මේ ආණ්ඩුවේ කැබිනට් එක දාලා ඩිරෙක්ටර් පෝස්ට් එක එන් පෝස්ට් එකක් දීලා තියෙන්නේ. එතකොට මේගොල්ලෝ බේරගන්නේ මේ මිනිස්ටර්. එතකොට එයා ගිහිල්ලා එයාට කතා කරලා අත දීලා කරන්න ගොඩක් ඒවා තියෙනවා. දැන්නුත් කියන්න මම NBB එකට එකයි. මෙයාගේ කටවහන්න අරයාගේ කටවහන්න කරුණා කරලා කාටවත් කතා කරන්න එපා කියන ඔයගොල්ලෝ කට්ටියට. එතකොට නිකම මිනිස්සු දිනයි. නිකම ඔයගොල්ලෝ කට්ටිය දිනයි උතරේ. මම දැම්ම කියන්න මම හැමෝටම හම්බලා කිව්වා කැන්ටින් එකේ. මේ ආවිල කියනවා අණ්ඩවැයර් එකට. අණ්ඩවැයර් එකට තියෙන දෙමළ දන්නේ නැත්තම්. මෙයා කොහමද උතරට ආවිල උතර මිනිස්සුන්ට උදව් කරන්නේ? ඔබතුමාගේ කාලය අවසానයි. අණ්ඩ මේ ආවිල කියනවා අණ්ඩවැයර් හදනවා කියලා. තපරේ දෙන්න. එතකොට ජට්ටි කියන්නේ අණ්ඩවැයර්. අණ්ඩවැයර් කොහමද ගවන්නේ මේ බෝට් එක නවත්තන්න? ඒක ජෙටි. Jetty is something different from the jetty. හොඳයි අවසන් කරන්න තපරේ දෙන්න. එතකොට මම එකක් කියන්නම්. මම මේ ඉන්න ආණ්ඩුවට එකක් කියන්න තියෙන්නේ. මේ දෙන්නාගේ කට වහලා මේ වෙන කවුරු හරි දෙන්න දාලා ওই DCC මීටින් වලට ඇමති කරන වෙන එකෙක් දුන්නා. හොඳයි ඔබ ඉතුරු ටිකත් මරන්නේ නැත්තම් මම මරනවා MPP ඉතුරු ටික. අවසන් කරන්න. MPP ගේ නම නැති කරනවා මෙයා නිසා. Thank you so much.